ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட தோட்டம், எங்கள் வீட்டு தோட்டம். எங்கள் வீட்டில் மாமரம் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதுதான் எங்கள் வீட்டு மாமரம். ஏமா செடி இது? நீலம். இந்த மரம் வந்து எங்கள் வீட்டில் வந்து சென்ட்ரலில் இருக்குது. இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு 2400 சதுர அடி. இதை நடுவில் வச்சுருக்கோம் அந்த மாமரம். இதனுடைய பேர் வந்து, இந்த மாமரத்தோட பேர் வந்து நீலம். நீலம் பழம். இதில் நிறையா பழுத்துருக்கு. இப்படி கிட்டத்தட்ட 200 காய்க்கு மேலே பறிக்க வச்சு. இல்லை இதே செட்டு பங்கனப்பள்ளி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணத்து பக்கத்தில் வந்து பங்கனப்பள்ளி மரம் வச்சுருக்கோம். ஸோ அந்த பங்கனப்பள்ளி பழம் தான் அது. இது வந்து நெல்லிக்காய் செடி மரம், நெல்லி மரம். இந்த கொடி வந்து நல்லா படர விட்ருக்கோம் அவங்க. ரெண்டு தென்னை மரங்கள் இருக்குது நம்ம வீட்டில். இது வந்து அடுக்கு நந்தியாவட்டை செடி, பங்கனப்பள்ளி. இது ஃபுல்லாக பண்டிச்சுமா? அது கிடச்சிரு. கிடச்சிரு பண்டே படிச்சு நட்டு. இது வந்து ஃபுல்லாக பழுத்துருச்சு. இது பங்கனப்பள்ளி. நிறைய காய் இருக்குது. ஓகே, இதை அப்படியே பறிச்சிடுவோம். ஆஹா, அட்டை படிச்சுன்னு செய்வட்டிங்கன்னா படிச்சுன்னு. இந்தா எக்கச்சக்கமாக இருக்கு காய். கிடச்சிரு பயணம் சார், அதுவும் பழுத்துருக்கு. நாங்கள் இந்த காம்பவுண்டுக்கு வெளியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 காய்க்கு மேலே பறிச்சாச்சு. ஸோ பேலன்ஸ் வச்சுருக்கோம். அதெல்லாம் பேலன்ஸ். இந்த காயெல்லாம் போய் பறிக்க போகிறோம் நாங்கள். ஸோ இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் ஃபுல்லாக வந்து இந்த பூஞ்செடி தான். ஃபுல்லாக செம்பருத்தஞ்செடி, நந்தியாவட்டை செடி இதெல்லாம் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு வில்வ மரம் ஒன்று வச்சுருக்கோம். வச்சு 6 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. நல்லா வளர்ந்துருச்சு. செடியெல்லாம் பார்த்தோம் நம்ம. இந்த செடிக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றுறது வந்து கிணத்துல இருந்தால் தண்ணி எடுத்து ஊற்றணும். சிக்கட செஞ்சு பாயின்னு சேல் நெசப்பட்டு கட்டிக்க அவ்வளோ செஞ்சு பாயில். ஸோ அந்த கிணத்துலேருந்து நம்ம வந்து டெய்லி தண்ணி எடுத்து ஊற்றுறோம். இந்த கிணறோட ஆழம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 8-9 அடி தான் ஆழம். அது வெறும் உரக்கிணறு தான். அது எப்போவுமே தண்ணி ஊறிட்டே இருக்கும். இதுலேருந்து இந்த சுத்தமான தண்ணி எடுத்து நம்ம பூஞ்செடிக்கெலாம் ஊற்றுவோம். நம்ம இந்த மாதிரி எல்லா செடிக்கும் ஊற்றுவோம். இல்லை அதை செஞ்சு நாளை செஞ்சு இந்த கிணத்துல வந்து எப்போவுமே தண்ணி வந்து ஊறிட்டே இருக்கும். தரமட்டத்துலேருந்து ஒரு 4 அடி 5 அடியில் தண்ணி இருக்கும் எப்போவுமே. இதில் அது சுத்தமான தண்ணி. இதுதான் இந்த கிணத்தோட ஸ்பெஷாலிட்டி. நீல செஞ்சு ரொம்ப க்ளீனாக இருக்கும்.